எங்கே போகலாம்? பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாமா? இருங்க, நம்ம பஸ் ஸ்டாண்டில் இப்போ போகக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. சண்டே எப்போ கரெக்டாக வந்து ஒரு 20 ஃபுட்டு வாங்கிட்டு நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாம். அப்போ தான் நிறைய பேர் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபுட்டு தான் இருக்குது. ஸோ யாராச்சும் போவாங்க கண்டிப்பாக வழியில். ஸோ அவங்களுக்கு கொடுக்கலாம். அவங்க குடிச்சிட்டு படுத்து கிடக்காருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்டலாம் போக கூடலாம். எனக்கு குடித்தாலே கண்டிப்பாக பிடிக்காது. அவங்க சைடே போக மாட்டேண்ணா. குடிக்காமல் இருக்காங்களா? அவங்களுக்கு நான் ஃபுட்டை கொடுத்து வந்துக்கிட்டே இருப்பேன். குடிச்சிட்டு படுத்துருக்கேன் எல்லாமே நான் பேசக்கூட மாட்டேன். யாராச்சும் இருந்தாங்கன்னா கொடுக்கலாம். இன்னொரு 3 தாங்க இருங்க. 2 கொடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். இந்த நைட் டைமில் வந்தாலே இந்த சைடு ஃபுல்லாக டிராஃபிக் தாங்க. போன வாட்டி வரப்போ அந்த ஆர்ச்சிக்கிட்ட வந்து ஒரு தாத்தா உட்காந்துருந்தார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணேன்னா நான் அந்த வீடியோவில் போய் பார்க்குறதுக்குள்ளே எனக்கு வந்து ரொம்ப டிலே பண்ணுது. சரி இருங்க, நாங்கள் ஓப்பன் பண்ணி வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்றேன். அப்புறம் நல்லா வரலன்னா கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வெளியே ஊற்றுவீங்க. ஓகே காய்ஸ், கேமரா பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்னை திட்டவே முடியாது. ஓகே, வாய்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம காற்று அவ்வளோ இது ஆகாது. விண்ட்டு சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட்டோவில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நான் வந்து கரெக்டாக செட்டிங்லாம் வச்சுருக்கேன். இன்னொரு 3 ஃபுட்டு இருக்குங்க. யாராச்சும் இருப்பாங்களாம் பார்ப்போம். போகலாம். ஒரே நிமிஷம் இருங்க, யாரோ இருக்காங்க. நான் வந்து யூட்டன் போடுறேன். நீங்கள் வெள்ளிக்கிழமை கோயில்லையும் இருப்பாங்க. அங்கே குப்பைலாம் இருக்குல்ல, அங்கே இருந்தாங்க ஆள். போனேன் அம்மா எனக்கு பயங்க. இந்த பொறுமையாக ஓட்டினாலும் ஏதாச்சும் ஒன்று ஆகிடுமேனு. யாராச்சும் இருந்தாங்கன்னா கொடுத்துட்டு போகலாம். அண்ணா சாப்பிட்றீங்களா? வேறு யாராச்சும் இருக்காங்களா? ஓகே. எவ்வளோ நாள் அங்கே இருக்கீங்க? பாப்பா ஸ்கூல் போகிறாளா? ஓகே. ஓ, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சா? ஓகே. பாப்பா ஸ்கூல் போறியா? சூடாக இருக்கு, சாப்பிட்றியா? ஒரு நிமிஷம் இரும்மா. தம்பி இருக்காங்களா? இந்தாங்க உனக்கு, நீ சாப்பிடு. 5 போதுமா? ஒரு இதில் 5 இருக்குது. இந்தா அப்பாவுக்கு. தம்பி இருக்கானா? சரி இந்தா. இங்கே தான் இருப்பீங்களா டெய்லியும்? சரி, அப்போ நான் டெய்லியும் நான் போய் நைட்டு வந்து கொடுத்துட்டு போவா சாப்பாடு? இல்லை, எனக்கு இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரீயாக. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்னால் முடிஞ்சது கொடுத்துட்ருக்கேன், அவ்வளோதான். ஓகே. சரி, பரவாயில்ல. நான் நைட் டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் வெளியே பைக் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ பார்த்தேன், இங்கே நான் போகிறப்ப பார்த்தேன். ஆனால் இப்போ இருக்கீங்க இவ்வளோ இருட்டில் எப்படி இருக்கீங்க? பக்கத்தில் இருக்கீங்களா? ஓ. அப்படியா? பாப்பா ஸ்கூல் போகிறாளா? கவர்மெண்ட் ஸ்கூலா? சரி. நான் இந்த சைடு தான் சுற்றிட்டு இருப்பேன், பெரும்புதூர் ஃபுல்லாக. நம்மளுக்கு வீடு இங்கே தானே, பக்கத்தில் சிவந்தாங்கல் இருக்குல்லண்ணா, அங்கே தானே இருக்கேண்ணா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் யூடியூப்பில் இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன், வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். என்னால் முடிஞ்சதே எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கேன். காசு
பாப்பா இந்தா இங்கே பேர் இன்னும் புக்கு வாங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்க இந்தா வாங்கிக்கோ. ஆஹா நீ வாங்கிக்கோ. சரி பரவாயில்ல. அவங்க ஸ்கூலுக்கு வர போகிறாங்க, எப்படி பார்ப்பீங்க? நோட்டு புக்கெலாம் என்ன பண்ணி எப்படி வாங்கி கொடுப்பீங்க? அப்படியா? இல்லை இல்லை, அவளுக்கு வேணுன்றதை வாங்கி கொடுங்க. ஒரு நாள் தானே, நாளைக்குள்ள ஃபுட்டு தானே கொடுக்க போகிறேன். மொதல் நாள் வச்சுக்கோங்க. சரி ஓகே. அப்போ நான் சரி ஓகே. அப்போனா நான் டெய்லியும் நான் ஈவினிங் போகிறப்ப உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். தம்பி எங்க? அப்படியா? இருட்டில் ஏன் பாப்பா வச்சிட்ருக்கீங்க? சரி சரி சேஃபாக பார்த்துக்கோங்க. நான் டெய்லியும் ஈவினிங் போகிறப்ப சாப்பாடு கொடுத்துட்டு போகிறேன். நான் பார்த்துக்குறேன். பார்த்துக்கோங்க பாப்பாவை. நான் இந்த பக்கம் தான் வருவேன். நீ இந்த டைமுக்கு வரேண்ணா, 8 மணிக்கு கரெக்டாக வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போகிறேன். பாப்பா பார்த்துரு. போயிட்டு வரோம் தாத்தா. அவங்க பார்த்தீங்கன்னா காசு வாங்கலை. என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வேணாம், நீங்கள் கேட்டதே போதும் அப்படின்ட்டாங்க. இனிமேல் ஒரு பாப்பா வந்து படிக்கிறா. அவர் வந்து ஒர்க் பண்ணுறாரு சின்னதாக. வீடு அங்கே கட்டி கொடுத்துருக்காங்க. அங்கே வாடகையும் வந்து வாங்கலையாம். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அங்கே போகலாம். தம்பி இருக்கான். ஸோ அப்புறம் பார்த்து இனிமேல் டெய்லி நம்ம 8 மணிக்கு கரெக்டாக போய்ட்டு அங்கே ஃபுட்டு கொடுக்க போகிறோம். என்னால் முடிஞ்சதுங்க. இந்த ஒர்க்கை நான் கண்டினியூஸாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணுங்க. ஏன்னா வந்து நான் ஒர்க்கும் போயிட்டு என்னால் வந்து 2 சைடும் ப்ரெஷராக இருக்குது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இதே நான் வந்து ஃபுல் டைமாக பண்ணேன்னா எனக்கு ஒரு ரொம்ப இன்னும் சந்தோஷமாக இருக்கும். வந்தேன் கரெக்டாக ஒரு எல்லா ஃபுட்டும் கொடுத்துட்டேன். சூடு ஆடுறதுக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வீட்டுக்கு போகிறோம். 5 சாப்பாடு கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த வீடியோ போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். எவ்வளோ இருட்டில் வேலை பார்க்குறாங்க பாருங்களேன். என்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக நான் வந்து ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துருவேன். ஒரு நாள் வரலனாலும் ஏன் வரலன்னு ஏங்குவாங்க. அந்தமாரி நான் டெய்லியும் போயிட்டு சாப்பாடு கொடுக்க போகிறேங்க. நான் பாப்பாவும் படிக்கிறேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு ஃபுட்டு கொடுக்க போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே போகிறோம். வீட்டுக்கு போய்ட்டு நான் வீடியோ எடிட் பண்ணி போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். நான் கம்பெனி முடிச்சுட்டு போகிறப்ப அங்கே பார்த்தேன். அது சரி ஓகே சும்மா இருந்துட்டு போகிறாங்கன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா தான் தெரியுது இங்கேயே இருந்திருக்காங்க, அவங்க ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ குப்பைலாம் வந்து இது பண்ணி சேல் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக டெய்லி நைட் டைம் பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டிப்பாக வரும். என்னால் முடிஞ்சது நான் போய்ட்டு டெய்லியும் சாப்பாடு கொடுக்க போகிறேன். உங்களால் முடிஞ்சது நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணால் போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.